சரி, ஏய்யா கருப்பு, ஏய்யா ஏன் தாமதப்படுத்துற? இறங்க, உன் கட்டுவனுக்கு நான் வெள்ளை குதிரையோட வந்து காவலாக நிக்கிறேன். இறங்க. அருசாமி இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் உசுரோடையே இருந்திருக்க மாட்டேன். தூக்கு போற அளவுக்குலாம் போனேங்க. அதான் சொல்றேன், நான் உன்னை பார்த்து ஆராய்ஞ்சிட்டேன். இதுக்கு மேல சிறப்பா வலியுறுத்தேன். போய் வா. சரி, புத்தரை விட்டு இந்த வெற்றி மாலை நான் உனக்கு போட்டேன். இன்னைக்கு 1.5 வருஷமா கிட்ட வர உனக்கு வெற்றி மாலைன்னு இல்ல. இன்னைக்கு பார்த்தா கவர்மெண்ட் உத்தியோகத்துல இன்னைக்கு ஜட்ஜிக்கு கீழே டைப்பிங் என்ன சொல்லல சூப்பரண்டா இருந்தா. இருந்தாலும் இந்த மாளிகை ஒரு கருப்பேன். நான் உனக்கு வெற்றி மாலை போறேன்டா. 500 ரூபாய் ரெடியா? 500 ரூபாய் வாங்க. எனக்கு எந்த கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் கருப்பா வாங்கிட்ட நான் சரண அடைஞ்சிட்டேன். ஆனா கருப்பசாமி எனக்கு யார் எந்த தீவம் நினைச்சாலும் கருப்பசாமி வித்து பண்ணிடணும். ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு பக்கத்துலயே இன்னைக்கு உனக்கு அப்படின்னு பார்த்தாலும் உன்னை ஒரு அவச்சொல்லா இருக்கணும்னு அவன் திட்டமிட்டு அவன்கிட்ட வாக்குவாதத்துல வந்திருப்பான். ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா போய் இன்னைக்கு பார்த்தாலும் இந்த தாயை அவமானப்படுத்தணும், அவச்சொல்லு பண்ணணும் அப்படின்னு தேவையில்லாத உன் மேல அவமானமா நீ சொல்லிட்டான். ஆனா அன்னைக்கு அவன் எத்தனையோ உங்ககிட்ட மோதி பார்த்தான். இருந்தாலும் கருப்பசாமி அது ஆகாதுன்னு நீ அவன்கிட்ட எதுக்கவோ இன்னைக்கு பல தொந்தரவு புத்தியை மாத்தி நான் அடையணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால கருப்பசாமி யார் எந்த தெய்வம் நினைச்சாலும் இந்த கருப்பசாமி உன் கட்டுமணிக்கு நான் கூட நிற்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு ஏதோ கட்டுமணியில குட்டி சேர்த்தான். இன்னைக்கு பல சூழ்நிலை இன்னைக்கு செய்வனை பண்ணி தொந்தரவு பண்ணி என் புத்தியை மாத்துறான். உறக்கமே இல்லை. அதனால கருப்பா அதுக்கு என்ன விடையோ அது பாரு அப்படின்னு கேட்க உட்காருதாயே. இங்கிட்ட இன்னும் அங்கிட்டு போதாயே, இன்னும் அங்கிட்டு போ, பொண்ண போ. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். அந்த குட்டிச்சாத்தானையும் வேறு எடுத்துறேன். இதுக்கு மேல கருப்பசாமி உங்க அட்டுமணிக்கு நான் கூட நிக்கிறேனாயே. இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டுமணியிலயா இன்னைக்கு கால வயிறோரும் உயிர் போயிடுச்சு. இன்னைக்கு 4 கால ஜீவன் ஒண்ணு உயிர் போயிருக்கணுமே. 4 கால ஜீவன் ஒண்ணு போயிருக்கணும் தாயே, உயிர் சேதம் ஆயிருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி அவனுக்கும் நல்லா திருப்பி கேட்டு சூடுத்து வையா. காத்தோட காத்தா போயிடும். இதுக்கு மேல உங்க அட்டுமனைக்கு வராத இந்த கருப்பா உனக்கு காவலுக்கு நிக்கிறதாங்க, புரியுதா? அதே மாதிரி தூக்கம் இல்லை. இன்னைக்கு பல சோதனை, வாழ்வா சாவா, இன்னைக்கு உயிரோட இருக்கலாமா வேண்டாமா அந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அவமானம் இல்லாத அவச்சொல் இல்லாத நான் காத்து வழிகாட்டுறேன். சரி, ஏய்யா கருப்பு, ஏய்யா ஏன் தாமதப்படுத்துற? இறங்க, உன் கட்டுவனுக்கு நான் வெள்ளை குதிரையோட வந்து காவலாக நிக்கிறேன். இறங்க. இதுதான் சார் வெற்றியை.
தீர்த்தம் அடியா. வந்து கழிச்சு உனக்கு கொஞ்சம் வேலை பாதியில் நிற்க மாட்டேங்குது வீடு. அதான் சொல்றேன். உன்னுடைய கட்டுமணி ஆராய்ச்சியா இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு வருமானமும் இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு திருமண தடை. ஆனா இன்னைக்கு தாரம் அப்படின்னு பார்த்தா 2 தாரம். ஏற்கனவே பழக்கம் இருந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கணுமே. ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல. பேசிட்டு இருந்தே இல்லையா? என்னையா அது? எதுவுமே தெரியல. உன் வாழ்க்கை வந்து கேட்டு சின்ன புள்ளுன்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன் சாமி. கல்யாணம் பேசியிருந்தாங்க. ஒரு 4 வருஷம் ஆகும். சின்ன புள்ளுன்னு சொல்லி நான் வேணும்னு வந்துட்டேன். அப்புறம் என்ன கரியா? அப்புறம் நீ உனக்கு சுயநிலை இல்லாதவன் நீ எப்படி வண்டி வாகனத்தை ஓட்டனா? எல்லா ஊரும் சுத்தி வந்த அடிபட்டுச்சா இல்லையா? அதான் சொல்றேன். ஏற்கனவே வெளியே போய் அடிபட்டு வந்திருக்கணும். வந்து இப்ப எனக்கு வெளியூர் வருமானமும் வேணாம், ஒண்ணும் வேணாம், நான் உயிர் பொழைச்சா சரின்னு நினைச்சு கும்பிடாத தெய்வத்தை கும்பிட்டு வந்தேன். இருந்தாலும் கருப்பசாமி சொந்தமா உன்னை தொழில் ஆரம்பிக்கணும்னு பார்த்த, நீ கை கூடல. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் தடையா போயிட்டு இருக்குது. வருமானம் இல்லை. இன்னைக்கு 10 ரூபா நம்ம எதிர்பார்த்தாலும் கொடுக்க ஆள் இல்லை. பங்காளி கூட்டு பங்காளி பெரியமா விட்டுப்பேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் ஒண்ணு பண்றீங்க தெரியுமா? அதுவும் தெரியலையா? சரி நானும் சொல்ல. ஆனாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப தொழில் ஒண்ணு அமைக்கணும். இன்னைக்கு திருமணமும் தடையாயிட்டு இருக்குது. ஆனா கருப்பசாமி இன்னைக்கு இடம் விட்டு இடம் மாறி இருக்கணுமா? ஏன் மாறல? இன்னைக்கு அதை பார்த்தா 4 தலைக்கட்டு வருது அந்த வீடு. அதான் சொல்றேன். நீ அதில் இருக்கிற வரைக்கும் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் உனக்கு திருமணம் ஆகாதியா. இன்னைக்கு தேவையில்லாத பழிதான் சுமந்துட்டு இருக்கணும். ஒரு ட்ரிப்பு ஸ்டேஷன் ஏறிட்டு வந்தியா? ஏறிட்டு வந்துட்ட. இருந்தாலும் கருப்பசாமி இடத்த விட்டு இடம் மாறிக்கும். புரியுதா? உனக்குன்னு திருமணம் அப்படின்னு பார்த்தோன்னா கட்டு திருமணம் தான் ஆகும். ஏற்கனவே பொண்ணுக்கு திருமணம் ஆகி வந்த பொண்ணுக்கு தான் இப்போ வாய்ப்பு வருது. ஏன் ஜாதகம் ஒரு 4 ஜாதகம் வந்துச்சா இல்லையா? ஆமாண்ணா ஆமா, பொய்னா வந்து வீட்டான வந்து கொடுக்கல சாமி. யா வந்து வீட்டான வந்து பாக்குறாங்க, கொடுக்கல. யா அந்த இடமே ஒன்றும் சரியில்லையே. தெய்வ கலாச்சாரமும் இல்லையே. இடத்த மாறி இருக்கணும்ல. ஜோசிகாரன் சொன்னா அந்த இடம் மாறி இருக்கு சொல்லி. ஏன் இல்லை சொல்லியா? இடத்த மாறிடுறியா? உனக்கு திருமணத்தை அமைச்சு தரையா? இடம் மாறதுக்கு எப்படி சாமி? அப்பா அம்மா எங்க எடுக்கிறாங்க. அவன் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு. ஒட்டுக்க தான் இருந்திருக்கிறோம். நான் என்ன சொல்றது? இடத்த மாதிரி இருந்தா உனக்கு நான் வலியுறுத்தி தரேங்கிறேன். உன் கட்டுமணியில இன்னைக்கு கர்மா இருக்குதியா? யாரு கயிறு போட்டு இறந்தது அந்த வீட்டுல? செத்து போனது யாரியா? தூக்கு போட்டு நம்ம பங்காளிகள் வந்து அது கூடு விட்டு வந்துட்டோம் சாமி. நீங்க சொல்ற இடத்துல 4 தலைக்கட்டு அந்த இடத்த விட்டு மாயங்கோல் பக்கத்துல சாமி வெளியே வந்துட்டோம். நாங்க வெளியே நான் பள்ளியில கூட கட்டிக்கிறோம். அதனால கருப்பசாமி அந்த இடத்துல இன்னைக்கு பாவம் இருக்கு. அந்த இடத்த விட்டு நம்ம விட்டு வச்சு வந்துட்டோம் அந்த இடத்த விட்டு. ஆனா கர்மகாரி சரியா செய்யலையா? நீங்க கர்மகாரியுமே செய்யலையா? அங்கிட்டு வந்து 4 பேரை கூப்பிட்டு அங்கு மங்காளி கரிசோறு வேணா ஆக்கி தின்னுட்டீங்க. அதுக்கு ஆத்மா சாந்தியும் அடையல. இன்னைக்கு நீங்க போற பக்கமெல்லாம் சோதனை தான், எதுவுமே நடக்கல. இங்க வரதுக்கே உனக்கு தடை வந்திருக்குமே. இங்க வரதுக்கே உனக்கு கொடுக்கல, தடை வந்துருச்சு. இருந்தாலும் அதான் சொல்றேன், இங்க வரதுக்கே உனக்கு தடை வந்திருக்குனியா. ஆனாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ ஒத்தனை பண்ணிடுறியா? இன்னைக்கு உன் குலதெய்வத்தையும் வர வச்சிடறேன். இன்னைக்கு குலதெய்வத்தை நீ மதிக்க மாட்டேங்கிறியா? கருப்பசாமி வந்துட்டு மறுபடி படியேறி போய் கையெழுத்து கும்பிட்டு விதம் ஏத்துட்டு சாமி. கருப்பசாமி எப்ப? சனிக்கிழமை ஏத்துட்டு வந்தா போதுமா? இதுக்கு முன்னாடி போயிட்டு தான் இருந்தா. எந்த ஒரு சாமி போனாலே 3 மாசம் 2 மாசம் சாமி எதுக்குறது இப்ப பக்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் மாறி போயிருக்கு.
ஓ கருப்புசாமி, இதுக்கு மேல நான் வலுவ தர்றேன், திருமணமும் அமைச்சு தரேன். திருமணம் அமைச்சு தந்தா என்ன பண்ற? கருப்புசாமி என்ன சொல்ற உத்தரவு? சரி, என்ன உத்தரவு? மாலை வாங்கிட்டு வா, அமாவாசைக்கு 3 மாலை வாங்கிட்டு வா. சரி, புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் கட்டு பொண்ணு தான் அமைய வாய்ப்பு. சரி, புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி கொஞ்சம் வாயும் கொஞ்சம் அதிகம், புரியுதா? கொஞ்சம் வாய் கொஞ்சம் அதிகமா இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதனால கருப்புசாமி திருமணம் அமைச்சு தரேன், உன் கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன், உன் மன உடைச்சல் அப்படின்னு பார்த்தாலும் மன உடைச்சல் போய்க்கிறேன். போவியா? அமைச்சு கொடுத்தா சாமி, அதோட இருந்துக்கிறேன் சாமி. இன்னும் தப்பு தவறு எதுவும் போக மாட்டேன். டைம் நீயே தப்பு தாண்டா பண்ணலையே, நீ என்ன சொல்ற இந்த வார்த்தை? இப்ப என்ன நடந்துச்சோ தெரியல சாமி. போ, நான் பாத்துக்கிறேன். போ. எப்படி உனக்கு தெரியாது எப்படி நடக்க? இங்க எப்படி கருப்பசாமி கோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சு வந்தா? எங்கிட்ட இருந்து வந்தா? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி இருந்து இந்த சேலம் இந்த ஊரு நாட்டாமங்கலம்னு எப்படி உனக்கு தெரியும்? செல்லுல பார்த்து தானே வந்த. உனக்கும் சுய புத்தி இருக்குது இல்ல? கரெக்டா தானே வந்த. அப்போ உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கு ஒன்றும் தெரியாதா? போய் வா, அமாவாசை வா. சக்தி சரி, விளக்கத்தை சொல்லியா? ஈரோடு. ஈரோட்ல இருந்து யாரோ வந்துருக்கீங்களாப்பா? ஈரோடு தீட்டுட்டேன். தை மாதத்துக்கு மேல சிறப்பா பேரும் புகழும் வர அளவுக்கு தொழில் மேம்படுத்தி கொடுத்துறேன். நல்லா வருவாயத்தோடு வந்து உனக்கே இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தாலும் இன்னும் ஒரு 4 கால் வாகனம் வாங்குற அளவுக்கு வடிவத்து கொடுத்து இந்த கருப்புசாமி கூட துணையா நிற்கிறியா? பிரச்சனை இல்லாத அந்த கருப்பு பாதுகாக்கிறேன். 101 ரூபாய் அடியா? ஓ, இதுக்கு மேல தொழில் அப்படின்னு பார்த்தாலும் மேம்படுத்துறேன். நான் தான் சொல்றேன், உனக்கு நல்ல ஆர்டரை பிடிச்சி தரேன், புரியுதா? அததான் நான் என்ன, நீ என்கிட்ட சொன்னியா? ஓ, நான் அதை அமைச்சு தரையா? எடுத்து வச்சிருக்குது கருப்புசாமி. உனக்கு புது வருஷம் பிறக்கிறதுக்குள்ள உனக்கு ஆர்டர் எடுத்துறேன். என்ன கேக்கு வியாபாரமா? ஓ, இது வையா. இந்த பாலகனுக்கு கேக்கு வியாபாரம். யார் யார் ஆர்டர் வேணுமோ அவங்ககிட்ட நீ விசிட்டிங் கார்டு கொடுத்துரு, புரியுதா? நீ அவங்க உனக்கு ஆர்டரும் நான் அமைச்சு தரேன். போய் வா, அவங்க எங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு பைசா வாங்கிக்கோ, புரியுதா? உனக்கு இதுக்கு மேலே மேம்படுத்தி கொடுத்துறேன். தைரியமா போ. கருப்புசாமி இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் உசுரோடையே இருந்துக்க மாட்டேன். தூக்கு போகிற அளவுக்குலாம் போனேன். அதான் சொல்கிறேன், நான் உன்னை பார்த்து ஆராய்ஞ்சிட்டேன். இதுக்கு மேலே சிறப்பாக வலியுறுத்தேன். போய் வா. சரி சரி, விளக்கம். நாமக்கல்லையா? புத்திர பாக்கியத்துக்கு வந்துருக்கணும். குழந்தை பாக்கியத்துக்கு வந்துருக்கீங்களா? சரி, விளக்கம். இளம்பிள்ளை. யாரு புத்திர பாக்கியத்துக்கு வந்தது? நாமக்கல்லா? எங்க அந்த தாயி? அப்ப எப்படி அந்த தாய் வராது? எப்படி வழிவகுக்கிறது? ஏற்கனவே 2 அபாசன் ஆயிருக்குமே, எப்படி இல்ல? தாய் வரட்டும், உங்க ஏடு மாத்தியாச்சு. இளம்பிள்ளை. இளம்பிள்ளை இளம்பிள்ளை. சரி, விளக்கத்தை சொல்லியா? செஞ்சி. செஞ்சியில இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? திருவண்ணாமலை செஞ்சி. திருவண்ணாமலை செஞ்சியில இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களா? திருவண்ணாமலை செஞ்சிப்பா. சரி, விளக்கத்தை சொல்லியா? அந்தியூர். அந்தியூர்ல இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களா? அந்தியூர். சத்தியமங்கலம் அந்தியூர். சத்தியமங்கலம் அந்தியூர்ல இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களா? தொட்டு கும்பிடுங்க. உடல்நிலை சரியில்லைன்னு கேட்க வந்திருக்கணும்.
உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் பல போட்டி தாயே. இன்னைக்கு எல்லாம் சேதம் ஆகி போச்சு. இன்னைக்கு காத்து மழை அடிச்சு சேதம் ஆயிடுச்சு. இப்பதான் ஓஞ்சி போச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாத்தையும் கமுத்தணும் அப்படின்னு எத்தனையோ திட்டமிட்டு இருந்தாங்க. யார் எதோ திட்டமிட்டினாலும் இன்னைக்கு வந்து நான் பொண்ணா பிறந்தாலும் இன்னைக்கு ஆணுக்கு சமமா இன்னைக்கு எல்லாம் தைரியத்துல இன்னைக்கு ஒரு ஆம்பளைக்கு சமமா நான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆம்பளைக்கு சமமா இருக்கிறேன். ஆனால கருப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு புடுங்கி விரட்டணும் அப்படின்னு செய்வன கோளாறும் பண்ணாங்க. உங்க அட்டுமனைக்கு செய்வன கோளாறும் பண்ணாங்க. இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டுமனையிலேயே இன்னைக்கு ஒரு பெண் தெய்வம் இருக்கிறான். இன்னைக்கு பெண் தெய்வம் ஒரு பொட்டு பெரிய பொட்டு வச்சவ இன்னைக்கு உங்க அட்டுமனையில் இருக்கிறான். ஆனால பல சோதனை பண்ணாங்க. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு விவசாயம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நஷ்டமும் ஏற்படுத்திருக்கணும் தாயே. அதே மாதிரி கையில வருமானம் இருந்தாலும் இன்னைக்கு ஆஸ்பத்திரி செலவு தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் நல்லடி கூட தப்பிச்சுக்கலாம், கண்ணடிக்கு தப்ப முடியாது இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நானும் 4 பேருக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லாம் எதுவும் சரியாகலை. இன்னைக்கு காசு பணம் தான் போயிடுச்சு. இருந்தாலும் கருப்பசாமி எதுவுமே சரியாக மாட்டேங்குது. சில 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 உடல்நல பாதிப்பு, கை கால் வலி, தலைவலி இந்த மாதிரி இருக்குது. ஒரு நேரம் ஒரு நினைச்சதை நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப டேஷன் அப்படின்னு ஏறிட்டு வந்திருக்கணும். இன்னைக்கு டேஷன் எல்லாம் ஏறிட்டு வந்துட்டீங்க. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எதோ தீமை நினைச்சாலும் கருப்பம் கூட நிக்கிறந்தாங்க. இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டுமனையிலயும் இந்த 21 பந்தியில இருக்கணுமே, நானு உன் தோட்டத்துல இருக்கணுமே தாயே. அதான் சொல்றேன், உன் தோட்டத்துல 21 பந்தியோட அந்த கருப்பசாமி இருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு சர்ப்பத்தை தீர்ந்தது யாரு, பாம்பு அடிச்சது யாரு? எதுக்கு அடிச்சீங்க? ஆமா, யாரு? பொட்டு பெரிய பொட்டுக்காரி யாரு? நீ காணிக்கை கட்டி வச்ச பெரிய பொட்டுக்காரி யாரு? நான் தான் என்ன சொன்னேன், பெரிய பொட்டுக்காரி இன்னைக்கு பெண் தெய்வம் உங்க அட்டுமனையில் இருக்குது. அதான் சொல்றேன், அவ உங்க அட்டுமனைக்கு அவதான் உனக்கு துணையா இருக்கிறா. நீ எதிர்பார்க்கல, புரியுதா? நீ எதிர்பார்க்கல. இன்னைக்கு யாரையும் எதுவும் தீண்டாது. அவளை கை தொட வேண்டாம். அவ எப்படி எந்த ரூபத்துல வருவா? மனுஷ ரூபத்துல உங்க அட்டுமனைக்குள்ள வந்தா நீ விடுவியா? யாரே தெரியல இந்த பொண்ணு, தாய வெளியில துரத்த மாட்டேல. அதனால அது பொட்டுக்காரி வந்து சர்ப்ப ரூபத்துல வந்துட்டு இருக்கிறாளே. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி சில பிரச்சனை பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். என்ன பண்றது எதுன்னு தெரியல. எது செய்வன கோளாறு இருக்குதா என்ன தெரியல அப்படின்னு. இப்ப எதை தொட்டாலும் நஷ்டம். அதே மாதிரி கொஞ்சம் உயிர் சேதமும் ஆயிருக்கணும். 4 கால ஜீவன். இன்னைக்கு நான் சொல்றது 4 கால ஜீவன். இன்னைக்கு கால பைரவரா இல்ல பூனையா இறந்துருக்கணும். இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கருப்பசாமி யாரு மணிங்கிறதாரு? யாரு? உங்க அட்டுமனைக்கு யாரையும் உள்ள விடலாம் தாயே. இப்ப விடாத. வந்தாங்கன்னா ஏதோ ஒண்ணு போட்டு தொந்தரவு கொடுத்துட்டு போயிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் உண்டாகிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் கருப்பசாமி யார் எந்த சோதனை கொடுத்தாலும் கருப்பம் உங்க அட்டுமனையில் இருந்தாயே. இருந்தாலும் கருப்பசாமி ஒரு படமும் ஒண்ணு உடைஞ்சிருக்குதே உன் வீட்டுல. இல்ல பாரு, ஏன் உடைச்ச? அதுல யாராவது ஏதோ பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நான் உடச்சு பார்த்தேன் சார். அந்த சாமி வந்ததுல வாராயி படத்தை நான் தான் உடச்சு பார்த்தேன். அது ஒரு அம்மா கொடுத்துச்சுங்க. அதையா வச்சா உள்ள நான் வச்சு சரியில்லைன்னு என் பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். அதான் சொல்றேன், கொஞ்சம் கண்ணாடியும் உடஞ்சிருக்கணும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் போய்க்கிருந்தாயே. இதுக்கு மேல உன்னுடைய குளறுபடி எதுவும் வராது, மன உடைச்சலும் இருக்காது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு உன் கட்டுமனையும் கொஞ்சம் மூளை குத்து வரணுமா? வருது. அந்த ஈசான மூலை பக்கம் கொஞ்சம் மூளை குத்துல வருது. அந்த இடத்துல ஒரு விநாயகர் ஒண்ணு வச்சிருக்கணுமா? இருக்கணுமா? வச்சியா இல்லையா?
அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விநாயகரை வச்சு வழிபாடு பண்ண உனக்குன்னு கஷ்ட நஷ்டம் எல்லாம் போயிடணும். இருந்தாலும் கருப்பசாமி நீ கவர்மெண்ட் உத்தியோகம் வந்திருக்கணும். யாருக்கு? யார் சொல்லுங்க? இன்னைக்கு பாலங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் வர வாய்ப்பு வருது. நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். கட்டுமனையில பாலங்களுக்கு கவர்மெண்ட் வாய்ப்பு இப்ப வருது. யாராச்சும் கவர்மெண்ட் வேலை கேள்விப்பட்டிருக்காங்க கட்டுமனையில வாய்ப்பு இருக்காமா? வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு சாமி சொல்லணும். யாருக்கு? நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். அதான் சொல்றேன், உன் மக்கள் ரத்த சம்பந்தப்பட்டது வருது. உங்க ரத்த சம்பந்தப்பட்டதுமா? அது போனாலும் கருப்பசாமி நான் கூட நிக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி காதல் திருமணமும் வருது. உள்ள கல்யாணம் பண்ணி போயிட்டேன் சார். அதான் சொல்றேன். நான் பேசி வரேன். இருந்தாலும் இப்ப அதுக்கு வாய்ப்பு வருது. ஆனா நீ இப்ப அண்டை வைக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு பக்கத்துல கூப்பிட்டு வைக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அது வெறுத்து போயிருச்சு. அதனால கருப்பசாமி அதான் சொல்றேன், இப்ப அதுக்கு வாய்ப்பு வருதுங்கிறேன். நீ அப்புறம் இல்ல யாருமே இல்லைங்கிறிய. உள்ள நீ எப்படி இருக்கிற நான் பார்க்கவே இல்லை. 2 வருஷம் ஆச்சு. நீ கோபத்துல நீ விட்டுட்ட, அதுக்கு இப்ப வாய்ப்பு வருது. கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு வருது. அதை முடிவிட்டேன்ட்டிய. அதனால கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. தொழில் மேம்படுத்தி கொடுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்க சிறப்பா வாழ வச்சிருந்தேன். உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். நான் தான் சொல்லிட்டுல ஸ்டேஷனை ஏறிட்ட. நீ இன்னைக்கு பல தொந்தரவு, பல பிரச்சனை. கருப்பசாமி கோர்ட் ஏறி உனக்கு சாதகமா அதை அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் சொல்றேன், கோர்ட் ஏறி உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். போயிட்டு வா, போய் அவளை ஃபர்ஸ்ட் மெதிச்சிட்டு வா. புரியுதா? அவளை மெதிச்சிட்டு வா. உன் கஷ்ட நஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். உன் வினையும் தீர்ந்துடும். இன்னைக்கு மனசுல ஒரு நிலை இல்லை. குத்தி சாவலான்னு கூட முடிவு எடுத்துட்டேன் உண்டையா? அதனால கருப்புசாமி உனக்கு சாவுக்கு போற அளவுக்கு இந்த கருப்பு விடமாட்டையா? உனக்கு நான் படி இழக்கிறேன். அன்னன்னைக்கு வருமானத்தை வெளிவட்டுறேன். உன் கஷ்டத்தை தீர்ந்து இந்த கருப்புசாமி உன் கூட நிற்கிறேன். ஓ வெண்ணாங்குடியா என் மீசக்காரன் வர சொன்னான் என் அண்ணன். போயிட்டு வா. சரி, விளக்கம். பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சிப்பா. யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? பொள்ளாச்சில இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? பொள்ளாச்சி சரி. அப்படியா? கருப்பசாமி பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி வராங்க சாமி. கருப்பசாமி என்ன கூப்பிடுயா கூப்பிட மாட்டியா? புத்திர பாக்கியத்தை கேட்க வந்திருக்கணுமே, குழந்தை பாக்கியத்தை கேட்க வந்திருக்கணும். குழந்தை பாக்கியத்தை கேட்க வந்துருக்கீங்களாப்பா? இப்போ என்ன குழந்தை பாக்கியம் வேணுமா, உடல்நல பாதிப்பா? ரெண்டு எது என்னது? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர். கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் தாமதமா இருக்கணும். தாமதமா ஆயிருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உடல்நிலையும் சரியில்லை. இன்னைக்கு பல கஷ்ட நஷ்டம். இன்னைக்கு தொட்டு முடிந்தாங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மனச்சிக்கல், நீங்க மனசு நிம்மதி இல்லை. கட்டுமனையில நீங்க பாக்குறீங்கனாலும் பதில் சொல்ல முடியல, உட்காருங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கட்டுமனையிலையும் எல்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பங்காளிங்களே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருது இன்னைக்கு அங்கும் பங்காளியும் சரி, எல்லாம் கொஞ்சம் மனசாவப்பட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. உண்டா இல்லையா? ஏன் வராங்களே? நீ எப்படி? நீ தான் நல்லா பேசுற. சண்டை போட்டா கூட அவங்கிட்ட போய் பேசுற வழினா. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு யாரையும் நம்பாதியா. இன்னைக்கு பார்த்தாலும் உடல்லையும் பாதிப்பு. நீ கூட பிறந்த பிறப்பும் நீங்க உதவ ஆள் இல்லையா? நீங்க தனிமரமா நிக்கிறோம். நம்மளுக்குன்னு யாரும் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை.
ஆனா கருப்பசாமி உன்கிட்ட வந்திருக்கிறேன், நீ தான் எனக்கு தீர்ப்பா அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்குறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்த்தாலும் வந்திருக்கணும். ஏற்கனவே வந்த தாயே கொஞ்சம் நீர் கட்டி பிரச்சனையும் இருக்குது. அதான் சொல்றேன், நீர்க்கட்டி பிரச்சனையும் இருக்குது, கொஞ்சம் மாதவிடாய் பிரச்சனையும் கொஞ்சம் இருந்துச்சு. மாதம் தள்ளி போறதும் கொஞ்சம் இருந்தது தாயே. அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? கருப்பசாமி நிவர்த்தனை பண்ணி உத்தரபாய்க்கு அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? நான் என்ன சொல்றது? இப்ப குழந்தை பாய்க்கு வேணாமா? போய் தொட்டுக்க முடியும். உனக்கு வாய்ப்பு வர்றத நீ தள்ளி போடுற. உட்காரியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய கட்டுமணி ஆனந்தியா. இன்னைக்கு கட்டுமணியில இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை. இன்னைக்கு படுத்து எழுந்துச்சுன்னா இந்த கை காலு வலி, இன்னைக்கு தலை சுத்தல், கொஞ்சம் உடலெல்லாம் இன்னைக்கு அன்னன்னைக்கு படுத்து தூங்குறப்ப பயந்துக்கிற. காலையில எழுந்திரிச்சா உயிரோட எதிர்ப்புமா செத்து போயிடுமா தெரியல அப்படின்னு ஒரு மனசுல பயம். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் ராகு கேது, இன்னைக்கு புத்தி மாற்றம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு நிலை இல்லை. படுத்து எழுந்திரிச்சாலும் என்னடா நம்ம திருப்பி எதை செத்துருவோமா அப்படின்னு வெளியே சொல்லாத மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கு பயம். நம்ம பயம், நாம நீங்க மனசார ஒரு பிள்ளைய கூட்டு வந்துட்டோம், நீங்க அந்த பொண்ணு எங்க நடுத்தருவுல நிக்குமா அப்படின்னு நீ மனசுல பயத்தை உருவாக்கிட்டு இருக்கிற. போய் தொட்டுக்க முடியும் அந்த பயத்தெல்லாம் நான் போய்க்கிறேன். விநாயகரை கும்பிட்டு இருந்த ஏன் நிறுத்தனா? விநாயகரை கும்பிட்டு இருந்தல்ல, ஏன் விட்டா? ஏன் விட்ட? ஓ, அதனால கும்பல்லையா? நீ கும்பல்ல அதுவும் உன்னை கண்டுக்கல. இன்னைக்கு உனக்கு பெருமாள் இல்லையே. நீங்க தான் வந்து இப்ப பார்த்தாலும் பெருமாளும் நீங்க நினைச்சு வழிபாடு பட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க குலதெய்வம் பெருமாள் இல்லை. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தா அடிதாளம் அப்படின்னு பார்த்தாலும் வீரக்காரன். கருப்பசாமி இன்னைக்கு பாப்பாத்தி அம்மாள். சொன்னாங்க நான் சொல்றேன், வீரக்காரன். புரியுதா? கருப்பசாமி பாப்பாத்தி அம்மா. அதுல ஓரமா ஐயனார் இருக்குது, அதுக்கு வந்து கெடா காவல்ல. நீ எப்படி நீ பெருமாளுங்கிற? நீ பெருமாளை வழிபாடு பண்ணாரு. பெருமாள் இஷ்ட தெய்வம் இல்ல, குலதெய்வம் வந்து ஐயனார். அதுதான் நான் சொல்றேன், இன்னைக்கு குலதெய்வமே அது கிடையாது. நீ நினைக்கிறது இல்லை. நீ வழிபாடு பட்டுட்டு வா. இன்னைக்கு பெருமாளை விட்டுட்டு நீ அதை வழிபாடு பட்டுட்டு வா. உனக்கு புத்திர பாக்கியமா அமையும், உன் உடல்நல பாதிப்பும் சரியாயிடும். அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சு கொஞ்சம் நட்டாயிருக்கும். ஆச்சா? அதான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் நஷ்டம் ஆயிருக்கணும். இன்னைக்கு 4 இடம் பார்த்து வேலை செய்யலாம்னு நினைச்சு கூட முடியல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு தொழிலை அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தையும் வலியுறுத்தி தரேன். புரியுதா? தொழில் மேம்படுத்தி கொடுத்துறேன். இன்னைக்கு எத்தனையோ கஷ்ட சூழ்நிலைய நீ அனுபவிச்சிட்ட, எத்தனையோ போட்டி போறாம அங்கும் பங்காளி மாமச்சனை எல்லாம் கொஞ்சம் சண்டை சச்சரவு கை கலந்து இருக்கணும். எப்படி ஞாபகம் இல்லாத போகும் தாயே? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். உன்னுடைய உடல்நல பாதிப்பை சரி பண்ணிடுறேன். என் குழந்தைக்கு புத்திர பாக்கியமே அமைச்சு தரேன். புரியுதா? அதனால கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா என்ன தயவு பண்ற? இப்ப வேண்டாம், சித்திரை மாசம் மேல நீ வா. புரியுதா? சித்திரை மாசம் மேல வா. நீ சொல்ல வேண்டாம், நான் அதுக்கு முன்னாடியே தைக்கு மேலேயே நான் அமைச்சு தரேன். ஏதோ ஒரு ரோகத்துல வலுவத்து கொடுத்துருவேன். இப்ப உன் மனம் உடைச்சல போய்க்கிறேன், தொழில் மேம்படுத்துறேன், என் பொண்ணுக்கு புத்திர பாக்கியத்தையும் அமைச்சிடுறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் உணவு கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் தாயே. கொஞ்சம் மாமிசத்துக்கு குறைச்சிக்குவே, நீ அதை கேட்க மாட்டேங்கிறிய. அதான் சொல்றேன், கொஞ்சம் குறைச்சிக்க. கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன்.
புத்திர பாக்கியம் அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? குழந்தை பாக்கியம் அமைச்சு கொடுத்தா என்ன தாய் பண்றான்னு? என்ன அன்னதானம்? என்ன அன்னதானம் சொல்லு. ஒரு சாப்பாடு செஞ்சு சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்புசாமி உத்தரவிட்டு என் மக்களுக்கு அன்னதானம் வேணாம். அங்கிட்ட கட்டுமனைக்கிட்டே இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி அனாதை குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, உன் வீட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, ஹாஸ்டல்ல இருக்குது. அதனால கருப்பசாமி புத்திர பாக்கியம் அமைச்சு கொடுத்துறேன், தொழில் மேம்படுத்தி கொடுத்துறேன். அந்த அனாதை குழந்தைங்களுக்கு ஒரு 100 குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுருவியா? அடி சத்தியம். கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாத்திரை இந்த தாய்க்கு புத்திர பாக்கியம் அமைச்சு தரேன், தொழில் மேம்படுத்தி கொடுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் கருப்பசாமி கூட நிற்க. இது சத்தியம். திருமண சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நீதான் ஒரு திருமணத்துக்கு கூட வரமாட்டேங்குது. திருமணம் கல்யாண சாப்பாடு வேண்டாம், போனாலும் சாப்பிட வேண்டாம். புரியுதா? நல்லபடியா அமைச்சு தரேன். இப்ப கொஞ்சம் நீர்க்கட்டி பிரச்சனையும் இருக்குது, அதை நான் போய்க்கிறேன். புரியுதா தைய? உனக்கு சித்திரை மாசம் மேல வண்டி வாங்கினதே அமைச்சு தரேன். ஆனா புத்திரபாய் அமைச்சு கொடுத்தா பேர் இங்கதான் வந்து வைக்கணும். என்னை மதிக்கணும். மதிக்கலன்னா நான் உனக்கு என்ன பிரச்சனையா உண்டாக்கிடுவேன். கனியடியா உனக்கு தேடி வரியா வேலை? என்ன உனக்கு உடல்நிலை சரி பண்ணி இல்லாம புத்திர பாக்கி தாமதமா கொடுக்கலாமா? இப்ப என்ன சொல்லு. சாப்பிடுங்க கீழே சிந்தாம 44 வயசுலயே இந்த ஆட்டம் போடுறியா நீ? இப்ப என்ன வயசு? இந்த வயசுலயே உனக்கு தடுமாட்டம் ஆகுதா? உனக்கு பயம், மனசுல பயம், உயிர் பயம். சாப்பிடு. சாப்பிடுனாங்க கீழே விட கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாவே வயிறு திம்முன்னு இருக்குது உனக்கு. உண்டா இல்லையா? சாப்பிட்டா வயிறு திம்முன்னு தான் இருக்கு. அது போகாத, சாப்பிட வேணாம். புரியுதா இல்லையா? புரியல. கல்யாண சாப்பாடு சாப்பிட வேணாம். 2 பேருமே சாப்பிட வேணாம். போய் வா. சரி. கொல்லிமலை. கொல்லிமலை. கொல்லிமலைப்பா. இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கொல்லிமலைப்பா. கொல்லிமலை. கொல்லிமலை இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாப்பா? யாருன்னு வேலூர். ராயவேலூர். ராயவேலூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாப்பா? ராயவேலூர். ராயவேலூர்ப்பா. சரி, விளக்கம். தர்மபுரி. தர்மபுரி. தர்மபுரி இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாப்பா? தர்மபுரி. நான் தர்மபுரிங்களா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிற ஒரு தொழில். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க புத்திர பாக்கியமும் தாமதம் ஆயிருக்கணுமே, ஆயிருக்கணும். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில்
அப்படின்னு பார்த்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு வியாபாரமும் இல்லை, ஏதோ செய்வன கோளாறு பண்ணிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் தண்ணி அப்படின்னு பார்த்தாலும் போர்டில் கொஞ்சம் பிரச்சனையே இருக்குது. என்னையா அதான் சொல்றேன், இன்னைக்கு ஏதோ செய்வனை பண்ணிட்டாங்களா என்ன தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு செய்வனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் போட்டிதாயா இருக்குது. இன்னைக்கு பல பேர் பல விதமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த கருமாரி அப்படின்னு பார்த்தா உன் தோட்டத்துல உக்காந்து இருக்கிறாங்க. ஒரு பெண் தெய்வம் ஒண்ணு உக்காந்து இருக்க, ஒரு வேப்ப மரத்துல ஒருத்தி உக்காந்து இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், வேப்ப மரமும் பால மரமும் ஒன்னா இருக்கும் பாரு. அதை எடுத்து நீங்க வழிபாடு பண்ண, அதான் சொல்றேன், அதை எடுத்து வழிபாடு பண்ண. அதே மாதிரி கருப்பசாமி பல சிந்தனை அப்படின்னு பார்த்தாலும் பல போட்டி. இன்னைக்கு எது போட்டாலும் கறி போயிடுது. இன்னைக்கு ஒரு தக்காளி நாத்து விட்டாலும் சரி, கத்திரி நாத்து விட்டாலும் சரி, கீரை நாத்து விட்டாலும் சரி, எல்லாம் கருவிட்டு போகுது. இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிக்க முடியல. ராவு பவுலு பார்க்காத, அன்னம் தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எத்தனையோ பாம்பு பள்ளி எல்லாம் மெரிச்சிட்டு போறோம். என்னப்பா இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தோ கருப்பசாமி எதுவுமே நடக்கல, எல்லாம் நஷ்டம் ஆயிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி என்ன விளக்கம் எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டு பண்ணிட்டு ஒரு இடி இறங்கி இருக்குமா ஒரு மரத்துல, அதான் சொல்றேன், இடி இறங்கி இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இந்த கட்டுமனைகிட்டையும் கொஞ்சம் எல்லாம் சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தகுடு கொஞ்சம் கொண்டு வந்து வச்சு இவனை எதை முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வண்டி வாகனத்துக்கு போனாலும் தானா உளுந்து எழுந்திருக்கிறார். அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் எதை கொண்டு வந்தாலும் கருப்பசாமி நான் கூட நிற்கிறேன். இன்னைக்கு யாருக்கும் ஏதோ துரோகம் நினைக்காத, இன்னைக்கு நீதிக்கு நேர்மையா இருக்கிறோம். 10 ரூபா வருமானத்தை சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை பார்க்கணும், கடனை காய்ச்சி கட்டணும் அப்படின்னு 4 பேர்த்தோட நாமளும் ஈக்குவலா இருக்கணும்னு ஒரு கௌரவமா இருக்கிறேன். ஆனா விட மாட்டேங்கிறாங்க. நீ எப்படா இருப்ப, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உன் வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல ஒருத்தர் இருக்கிறான். கனி மந்திரிச்சு மைய தடை கொடுக்குறவன். நீ பார்க்கல, அவனுக்கு பார்த்துதான் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் நிறுத்தனை பண்ணிடுறேன். இதுக்கு மேல நீ எந்த பயிர் வச்சாலும் வலியுறுத்தி கொடுத்தாரு. அதான் சொல்றேன், தொழில் மேம்படுத்தி கொடுக்குறேன், உன் கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கிறேன், எந்த பாதிப்பு வராது. அது உனக்கு சாதகமா அமைச்சு தரது. இப்ப எல்லாம் கொஞ்சம் போட்டியா இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி இப்ப நீ எதையும் நீ முன்ன நிக்க வேண்டாம். எதுனாலும் ஆம்பளை நிக்கிட்டோம். நீ போனீங்கன்னா வம்பு வழக்கு வருது. மயத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஏற்கனவே. அதான் சொல்றேன், நீயா போற, நீ ஆளுக்கு முன்ன நீ தொடை தட்டிட்டு நிக்கிறிய, நீ போகாத. சொத்துக்கு உண்டானவன் ஆம்பளை போய் நிக்கிட்டோம். கருப்பசாமி உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். எல்லாம் கட்டுமாறு கட்டிட்டு இருந்தா இது ஒன்றும் குடும்பங்கிறது இல்லை. பல விதமா பேசுவாங்க, நீ எதுக்கும் முன்ன நிற்காது. இந்த பாலன் நிற்பான், உண்டானதை உனக்கு சாதகமா அமைச்சுட்டாரு. கருப்பை உத்தரவிட்டு அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? உனக்கு நல்லபடியா உன் சொத்தை மீட்டுறேன், சண்டை சச்சரவு இல்லாத, எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் இல்லாத கருப்பசாமி கூட நிற்கிறேன். என்ன பண்றா? நான் சொல்றது உன் காட்டு பிரச்சனையை முடிச்சு தரேன். முடிச்சு கொடுத்தா என்ன பண்றேன்னு கேட்டேன். எத்தனை கடா? 2 கடா வேணும். இது என்ன, அது உனக்கு பிரச்சனை முடிஞ்சா எனக்கு செய்ய, இல்லைன்னா செய்யாத. எனக்கெல்லாம் வேண்டாம். ஒரு கோரிக்கை தான் நான் முடிச்சு தருவேன், புரியுதா? உன் காடு பிரச்சனை முடிச்சு கொடுத்தேன். எத்தனை? சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி செம்மண்ண திட்டு, செம்மண்ண திட்டு வராங்க சாமி. கருப்பசாமி உடல்நல பாதிப்பு,
தனியா நடக்க வச்சிடலாமா? உட்காரு, பிடிச்சி உட்காரு. உட்கார் உட்கார் உட்கார். இங்கிட்டு உட்காருங்க. இப்படி உட்காரு. சரி, விலகல் சொல்லியா? கருப்புசாமி 5,000 ரூபாய் கருப்புசாமி செய்யறது யாரு? அவன் பங்காளி. அப்போ உனக்கு என்ன ஆகுது? அப்ப அந்த குலதெய்வம் உனக்கு என்ன ஆகுது? உனக்கு பஞ்சுமாயி. ஆனா 5,000 ரூபாய் கருப்புசாமி ஒரு வேண்டுதல் வச்சியா? 13 வருஷம் முன்ன ஒரு வேண்டுதல் வச்சியா? எப்படி நடந்து தெரியல. அது நிவர்த்தனை ஆகல. கெடா வாங்கி விடணும்னு வேண்டுதல் வச்ச. கொஞ்சம் சொத்து பிரச்சனையும் இருந்திருக்கணுமா? அது உனக்கு சாதகமா அமைஞ்சிச்சா? உனக்கு ஒரு நிலம், உனக்கு சாதகமா உனக்கும் முடிஞ்சிருச்சு, அவனுக்கும் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் மண்ணவாரி விட்டது யாரு? மண்ணவாரி விட்டு நீங்க 500 போறங்க. நீயும் பிறந்தனியா இல்லையா? சோறு அங்கிருந்து வந்துச்சு, வயிறார சாப்பிட்டேன். முட்டை இட்ட ஈடு இப்ப ஒன்னதான் பாதிப்பு பட்டுச்சு. ஆனா கருப்புசாமி குத்து விட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எதோ இன்னைக்கு செய்வன குட்டிச்சாட்டா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு குட்டிச்சாட்டா இல்லையா? இது பார்த்தாலும் குறைபாடு சாப்பத்தீடு அங்க விட்டது திருப்பி அடிக்குது. இதோ குட்டிச்சாத்தானோ இல்ல உனக்கு செய்வனையோ எதுவும் கிடையாதுயா. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? நீ வாயை வச்சுட்டு கம்முனு இல்லை, எதிரிக்கிட்ட நீ போறதில்ல வர்றீங்க. நான் சொல்றேன் இல்லையா? இப்ப விட்டுட்டேன். இதுக்கு முன்ன அததான் சொல்ற. அதை சொன்னதுனாலதான் நீ பிரச்சனையை நீ உக்காந்துட்டு மொண்டி கட்டு போட்டாங்க. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இது செய்வன பேய் பிசாசு குட்டிச்சாட்டனை விட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க பல தொந்தரவு பல சோதனை எடுக்கிற. ஆனா கருப்புசாமி யாரும் இருந்தா குட்டி பேசணும் இல்ல. இன்னைக்கு சாப்பத்தீடு பிரச்சனை. புரியுதா? அதான் சொல்றேன், மண்ணை அள்ளி போட்டாங்க அங்கேயே நீ போய். சரி, விலகத்தை சொல்லியா? அப்படியா? கருப்புசாமி இவரு பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரா தெரியலன்னு ஒருத்த மண்டையை குழப்பிட்டு உக்காந்துட்டு இருக்கலாம். வாங்க யாருன்னா அது எந்திரிச்சு வேணாம். கருப்புசாமி நீ உண்மையா இல்ல பொய்யா எனக்கு தெரியலன்னா அவர் ரெண்டும் கேட்டானா மண்டையை குழப்பிட்டு இருக்கலாம். ஆமா எந்திரிச்சு வேணாம். ஐயா வாங்க ஐயா, நீங்க நினைச்சிருக்கீங்களா? வாங்க கடன் பிரச்சனையா கொஞ்சம் வந்திருக்கணும். யாரு? உன்னோட நீதான் நினைச்சியா? ரொம்ப நாள் தான் வந்த. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா மரத்தொழில் செஞ்சிடும். அவன் தானே நினைச்சான் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா நினைச்சான். என்ன தொழில் நீயே? மரத்தொழில். மனசுல அறகுழப்பமா தான் நீ வந்த இல்லையா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழில் அறிஞ்ச கருப்பசாமி திருமண தடை வந்திருக்கணும். யாருக்கு திருமண தடை? தொட்டு கும்பிடு.
உடைச்சு சொல்லாமா மறைச்சு சொல்லாமா? ஏற்கனவே மனசுல ஒண்ண நினைச்சிருந்துருக்குமே, பெண்ண மனசுல நினைச்சிருக்கணும். உனக்கு தெரியாதுயா, நீ அங்கிட்டு போயா, நீ இங்கிட்ட உட்காரு, நான் உன்னை அழைக்கிறேன். தப்பா எதுவும் இல்ல, இங்கிட்டு ஓ உட்காரியா, இங்கிட்டு வாயா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப மனசுல ஒண்ணு நினைச்சேன், காதல் அப்படின்னு ஒண்ணு நினைச்சிருக்கேன். நினைச்சே இல்லையா? இல்ல நான் அப்புறம் நான் போயிட்டேன், அவங்க கூட இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் ஒரு தவறும் கொஞ்சம் நடந்துருக்கணும். நினைச்சே இல்லையா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பாக்குற பொண்ணெல்லாம் இன்னைக்கு 30 வயசா இருந்தாலும் நான் போய் காலை வச்சேன்னா அது கல்யாணம் ஆயிடுது, எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு மனசு பொங்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ காசு பணம் இருக்குது, வருமானம் இருக்குது, வாடகை வருது, வாடகை இன்னைக்கு வருது. இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு இன்னும் அமையல. பிறந்த பையனுக்கெல்லாம் திருமணம் அமையுது. இன்னைக்கு அவன் வண்டி வாகனத்துல போட்டா எனக்கு சங்கட்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தொட்டு கும்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி பெண்ணங்குடியான ஒரு வேண்டுதல் ஒண்ணு வச்சிருக்கிறியா, ஏன் செய்யல? கிடைச்சிச்சு, டெம்பரவரியா கிடைச்சா இல்லையா? அது போய் செஞ்சு விட, கூடிய சீக்கிரம் கருப்பசாமி உத்தரவிட்டு திருமணத்தை அமைச்சு தரேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உன்னுடைய கட்டுமனை அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஆசேரி யாரு? நீதான் ஆசேரி. அந்த ஆசேரி சமுதாயத்திலேயே இன்னைக்கு கட்டு திருமணம் தான் வருது வாய்ப்பு. ஏற்கனவே ஜோசியத்திலையும் உனக்கு 2 ஒண்டாட்டின்னு தானே சொல்லிருப்பான், சொன்னானா இல்லையா? இங்க எப்ப வந்த அந்த ஆலயத்துக்கு? இன்னைக்குதான் வந்தா. பூசாரிகிட்ட எதை பேசியிருக்கிறியா? இன்னைக்குதான் வந்தா. என்னடா கரெக்டா சொல்றாருன்னு நீ நினைக்கிற. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தார தோஷம் அப்படின்னு பார்த்தா 2 திருமண வாழ்க்கையும் உனக்கு வருது. ஆனா மாளிகை ஒரு கருப்பை உத்தரவிட்டு இன்னைக்கு 2 மனம் அப்படின்னு பார்த்தாலும் அமைச்சு தர. இன்னைக்கு இதுக்கு முன்ன அமைச்சு இருந்தாலும் இன்னைக்கு கோர்ட்டு கேஸு, இன்னைக்கு நீ போய் அங்கங்க கையை கட்டி நிக்கணும். இன்னைக்கு நஷ்டீடு அப்படின்னு நீ கொடுக்குற வாய்ப்பு வந்துருக்கு. ஆனா கருப்பசாமி இன்னைக்கு நஷ்டீடு எதுவும் இல்லை. மன உடைச்சல், மன சிக்கல். ஒண்ணு தவப்பனுக்கு உடல்நல பாதிப்பு, இல்ல தாய்க்கு உடல்நல பாதிப்பு. எனக்கு மனசுல நிம்மதி இல்லை, நிறைய செலவு, மன நிம்மதி இல்லை. கம்மனை விட்டுட்டு செத்தரலாமான்னு கூட முடிவு பண்ணீங்க. ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. உண்மையா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க 8 மணிக்கு நான் நிக்கிறையா, உனக்கு பாதுகாப்பா நான் நிக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உன் கூட நின்று உனக்குன்னு வாழ்க்கை அமைச்சு தரேன். என்ன மண்ணை மெதிச்சிட்ட. இன்னைக்கு ஒருத்தன் சொல்லிதான் இங்க வந்த, நீ ஏன் வரல? இன்னைக்கு 3 நாள் ஒரு ஆளு சொல்லி இந்த கருப்பசாமி போனா ஆனா உனக்கு மன நிம்மதி வந்துடும், உனக்குன்னு திருமணம் அமையும், இது சத்தியம், நான் கூட்டு போறேன். இந்த கருப்பசாமி காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு, நீதிக்கு நேர்மையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் உன்னை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த மாளிகார கருப்பை உத்தரவிட்டு உனக்கு நான் ஏடு எடுக்கிறேன்டா, உனக்கே நான் ஏடு எடுக்கிறேன், உனக்கு திருமண வாழ்க்கை அமைச்சு தரேன், உனக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்து இருக்குது. உனக்கும் அதுக்கும் 9 வருஷம் வித்தியாசம் வரும். ஆனா அதை நல்லபடியா பார்த்துக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? நான் எதுவும் கேட்க ஆசைப்படல. எனக்கு பணமும் வேணாம், காசும் வேணாம். புரியுதா? என்ன பண்ற? என்ன ஆனதான்? நான் கறி சாப்பிட மாட்டேங்கிறிய. என் மக்களுக்கு வயிறாறு எத்தனை கிடா வெட்டுற? 2 கிடா வெட்டுறியா? சரி, கூப்பிடு, தவப்பன கூப்பிடு. மகாலட்சுமி வந்தா பொழைச்சா சிறப்பா இருக்கும். நீ அதெல்லாம் எதையும் நினைக்காத. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு திருமணத்தை அமைச்சு தரேன்.
ஆடி போய் ஆவணிக்குள்ள இந்த குழந்தைக்கு மனம் அமைச்சு கொடுத்தேன். புரியுதா? கருப்புசாமி உன் கூட நிக்கிறேன், உனக்கு நான் வலியுறுத்தி கொடு. நாளைக்கு ஏது திருமணம் அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? எத்தனை கடை? 2 கடை வெட்டலாமா? நான் அமைச்சு தரேன், உன் கஷ்டத்தையும் நான் போய்க்கிறேன். சரி சாமி செய்வேன். மந்திரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க 2 இடத்துல, அது என்னாச்சு? அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். சரிங்க. புரியுதா? நீ கொண்டு போய் கண்ணு தெரியாத பள்ளத்துல காலை விட வேண்டாம். புரியுதா? கருப்பசாமி உன்னுடைய வினைய தீர்த்தறேன், உன் கஷ்டத்தை போய்க்கிறேன், உன் கருமுனையை தீர்த்தறேன். உனக்கு விட்டவரை தொட்டவரை யார் போட்டி போறாம எதா இருந்தாலும் நம்ம ஆளுங்க ஒரு கருப்பை உத்தரவிட்டு இந்த வெற்றி மாலையை நான் உனக்கு போட்டேன். இன்னைக்கு 1.5 வருஷமா கிட்ட வர உனக்கு வெற்றி மாலைன்னு இல்ல. இன்னைக்கு பார்த்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இன்னைக்கு ஜட்ஜிக்கு கீழே டைப்பிங் என்ன சொல்லல சூப்பரண்டா இருந்தா. இருந்தாலும் இந்த மாளிகை ஒரு கருப்பை நான் உனக்கு வெற்றி மாலை போறேன்டா. 500 ரூபாய் ரெடியா? 500 ரூபாய் வாங்க. சாமி எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு சாமி, கருப்பசாமி கோயிலுக்கு முதல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து கருப்பசாமி வெற்றி மாலை கொடுக்கறது இங்கதான் முதல். ஆமா, எல்லாம் என் கண்ணு போனதெல்லாம் போகட்டும். இதுக்கு மேல அந்த கருப்பை உனக்கு உத்தரவிட்டு நான் வழிவத்தேன்டா. தைரியமா போ. நீ நினைச்ச காரியத்தை தை மாதத்துக்கு வாங்க, அந்த கருப்பசாமி நான் காப்பாத்தேன். சரி, விலகத்தை சொல்லியா? எடப்பாடி எடப்பாடி வராங்க சார். வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் இந்த சேனல் எடப்பாடி அப்பா சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கணும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க. யாரு? நீங்க பிரிஞ்சு இருந்து இப்ப சேர்ந்து இருக்கணுமே. சந்தோஷமா சேர்ந்துச்சா? இங்கிட்ட வந்துட்டு போய் மன உருகி மனசார நிறைவேற்றியாச்சு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மன சந்தோஷம். கொஞ்சம் மன சந்தோஷம். நீ சொல் பேச்சு கேட்கற அளவுக்கு வலியுறுத்திட்டாங்களே. ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்ல. நீ ஆமா சாமி பொண்ணு மாதிரி தலை குமிச்சுட்டு சொல்ல வேண்டாம். புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு தொழில் நல்லபடியா மேம்படுத்தலையா? இன்னைக்கு வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாங்க வாய்ப்பு வருது. என்ன வாங்கியா? இப்போ ஒண்ணு வண்டி வாங்கணும், வாங்கறதுக்கு வாய்ப்பு வருது. வருமானம் இல்லை. வருமானம் இருக்குது, வாங்கி கொடுத்துட்டா என்ன பண்ற? என்ன செய்யற? எனக்கு ஒரு 3 மாடல் இது மாதிரி வாங்கி போடுறியா? தை மாசத்துக்குள்ள உனக்கு வாங்கினதை அமைச்சு தரேன். இப்ப போற பக்கமெல்லாம் உதச்சிட்டு இருக்கிறிய, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா கருப்பசாமி மன நோதனையில் இருக்கிற. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். உனக்குன்னு வண்டி வாங்கினதை அமைச்சிடுறேன். இன்னைக்கு மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் அடங்கிருச்சு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது. ஆனால மாலையோட கருப்பு அவங்க கூட நிக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி சனிக்கிழமை கண்டா 7 மணியான போய் தரிசனம் பண்ணிட்டு பெருமாள். அதான் சொல்றேன், இந்த பெருமாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கருப்பு அவங்க கூட நிக்கிறேன், நல்லபடியா வழிவகுத்துறேன். அதே மாதிரி கோத்தர குளம் அப்படின்னு பார்த்தாலும் நல்லபடியா இருக்குது. புரியுதா? உன் கட்டுமனையில நீங்க காதல் திருமணம் வருது. யாருக்கு யாருக்கு தெரியல. நீ ஏன் விட்டுருந்தா பண்றிப்பியா? இன்னொன்னு அதான் சொல்றேன், வந்துச்சு நீ விட்டுட்டிய. நேர்மையா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் சவள புத்தியும் வந்தது. சவள புத்தியும் வந்தது. இருந்தாலும் கருப்பசாமி மனசாட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதை கட்டுப்பட்டு நீ இருந்துட்ட. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் மேம்படுத்திடுறேன், 10 ரூபா வருமானத்தை வலுவத்துறேன். உனக்கு இன்னும் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் போய்க்கு உன் இல்ல இடத்துலயும் மேல்மை கொண்டு வந்துடுறியா?
படிப்பு அமைச்சு தரேன். கட்டுமனை கீழே இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு முருகன் சிலை ஒண்ணு புதையிலா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. வந்துருக்கணுமே, பார்த்தா எல்லாம் உரப்பு பாறையா இருக்குது. உப்பு பாறை மாதிரி இல்ல வருது. கருப்பசாமி இதுக்கு மேல நான் மேம்படுத்தி கொடுத்துறேன். புரியுதா? இதுக்கு மேல மேம்படுத்தி கொடுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து நான் மாளிகை கருப்பேன். உத்தரவிட்டு நான் உன் கூட நிற்கிறியா? ஓ டிகிரிவா போ. இதுக்கு மேலே நான் கூட நிற்பேன். மன இது வரைக்கும் சந்தோஷத்துல தான் இருக்கிறேன். போய் வா. சரி, விளக்கத்தை சொல்லியா? உன்னுடைய மக்களை வார்த்தாய், உன்னுடைய தொழில அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு திருமண தடை. திருமண தடை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தா டிரைவர் அப்படின்னு வர்றது யாரு? நீ தான் டிரைவர். இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்த. நீ டிரைவர். உடைச்சு சொல்லாமா மறைச்சு சொல்லாமா? உடைச்சு சொல்லு. தொட்டுக்கு கொடுப்போம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில அடைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தார தோஷம் அப்படின்னு பார்த்தா 2 மனைவி ஸ்தானம் வருதியா? ஏற்கனவே ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கே இல்லையா? பழவனையே இல்லையா? ஆமாவா இல்லையா? போய் தொட்டு. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அதை திருமணம் பண்ண வந்தது. நீ அதை கழட்டி விட்ட. ஆமாண்ணா ஆமா. பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்றியான்னு சொல்லு. எப்படி ஆகாது? பழகிட்டு தப்பு பண்ணிட்டு கடைசியா உனக்கு குடும்பத்துக்கு ஆகாதா? யாரு சொன்னா? வேண்டாயா, வாய கலர் வாங்க எல்லாம். இதுக்கு முன்ன போய் தேவையில்லாத உனக்குன்னு சொல்லி நீ சனி பகவான் மேல உட்காந்துட்டு எதுவுமே கை கூடல. புரியுதா? நீ எந்த காரியம் நினைச்சு எதை நினைச்சாலும் 10 ரூபா வருமானம் வந்தாலும் கையில நிக்கல. எல்லாம் நிறைய செலவு ஆகிட்டு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தா தகப்பா இருக்க வாய்ப்பும் வரலையா? தான் சொல்றேன், தகப்பா இருக்க வாய்ப்பு வரல. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் 3 ஜென்மத்துக்கு பாவம் செய்யல. இன்னைக்கு 10 ரூபா மிச்சம் பண்ண முடியல. இன்னைக்கு பார்த்தாலும் வாடகை வீடு தான் வாய்ப்பு வருது. ஆனா கருப்பசாமி எனக்கு ஒரு இல்லட வேணும். சம்பாதிச்சு அன்னன்னைக்கு வயிற்ற கழுவிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு இல்லடம் வேணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு 300 விட்டு 450 அடியில் ஒரு இல்லடம் அமைச்சு கொடுக்குறேன். புரியுதா? ஏதோ ஒரு ரோத்தில் ஒரு புறம்போக்கா ஏதோ ஒன்று கூடி சீக்கிரம் ஒரு 7 மாத செலவில் அமைச்சு கொடுக்குறேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? என்ன முடிஞ்ச அளவு சொல்லியா? வீடு வேண்டாம். எனக்கு வீடு குடும்பம் வந்து தொழில் கொண்டாடி வந்து முக்கியமாக தெரியும். அப்புறம் நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நஷ்டம் தான் ஆகிட்டு இருக்கோம். ஒரு கடை வச்சு அதான் சொல்கிறேன், இன்னைக்கு எல்லாம் நஷ்டம் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு. இன்னைக்கு கொஞ்சம் சந்தேக பிரச்சனை வந்துட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அது நீ தான் நினைக்கிற. அது தப்பான வழியில போகுதா என்ன தெரியல. நீ மனம் உடஞ்சி இருக்க. உண்டா இல்லையா? பேசிட்டு இருந்தாலும் தப்பாயா? எல்லாத்தையும் கும்பிடுறேன். கருப்பு உன் கூட நிற்கிறேன். இந்த தாய்க்கு அந்த சவலை பற்றி இல்லை. இன்னைக்கு உன் கண்ணால் வந்து அந்த மாதிரி பட்டுட்டு இருக்கு. ஆனால் கருப்புசாமி இன்னைக்கு எத்தனையோ தனியாக உட்காந்து தனி மரமா கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்தியா இல்லையா? ஐயோ என் குடும்பம் கெட்டு போச்சா இப்படியான அழுதியா இல்லையா? ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. உண்மையா? ஆனால் கருப்புசாமி அந்த தாய் அந்த அளவுக்கு போகாத நான் கருப்பான் பார்த்துக்கிறேன். புரியுதா? நீதிக்கு நேர்மையா இந்த தாய் இருக்குது. இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் குளறுபடி அந்த இடத்துலயும் இன்னைக்கு கொஞ்சம் உன் மேல அவச்சொல்லு பண்ணணும். உன்னை எதோ விரட்டி விட்டு உன்னை உச்சமாக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு நீ வண்டி வாங்கினதை போய் கூட கீழே விழுந்து எழுந்துருச்சு. உழுதியா இல்லையா? ஆமானா ஆமா, இல்லைன்னா பொய்னா பொய்ன்னு சொல்லு. இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்புசாமி இன்னைக்கு கண்ணதுக்கு பார்த்ததெல்லாம் தப்பு. நீ அங்கேயும் சரி, அடுத்த 3ஆம் மனுஷரை யாரை பார்த்தாலும் இவங்க தப்பானவங்க தான் உன் மனசுல பட்டுட்டு.
உன் குடும்பத்துக்கும் படுது, மற்றவங்களுக்கும் உன் கண்ணால படுது அப்படின்னு பார்த்தாலும் நீதிக்கு இறங்க சூழ்நிலையா. ஆனால் இந்த தாய் நீதிக்கு நேர்மையா இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி மதம் விட்டு மதம் தான் பண்றீங்க திருமணம். இன்னைக்கு அவங்க இயேசு வழிபாட்டுல இருந்திருக்கணும். அதான் சொல்றாங்க, மதம் விட்டு மதம் பண்ணி இருக்கணும். ஆனா கருப்பசாமி அது நீதிக்கு நேர்மையா இருக்குது. உன்னுடைய மனசுல பட்டு தப்பா இருக்குது. இதனால நீ சோறு திங்காத, சிரமப்பட்டுட்டு கொஞ்சம் குடிப்பழத்துக்கு ஆளாகிறது. உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா பொய்னா பொய்ன்னு சொல்லு. அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினைக்கிற. அதனால குழந்தை அந்த மாதிரி இல்லையா, நீ தைரியமா போ. உனக்கு நல்லபடியா மேம்படுத்தி கொடுத்துறேன். கஷ்ட நஷ்டத்துக்கு போய்க்கிறேன். உனக்குன்னு இல்ல இடத்த அமைச்சு தரேன். புரியுதா? தைரியமா போ. இந்த கருப்பசாமி உன் கூட நிக்கிறேன். உனக்குன்னு உண்டானதை நான் வழிவகுத்து கொடுத்துறேன். உங்க அட்டுமணிக்கும் கூட நான் துணையா இருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி ஒரு கால பயிரோடு ஒன்று இறந்து போச்சு. கால பயிரோடு 4 கழிச்சு உன் வீட்டு செத்து கிடைச்சா இல்லையா? அதான் சொல்ல, இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எந்த ஒரு கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் அந்த கருப்பு அவன் கூட நிற்கிறியா, உனக்கு பாதிப்பு வராது. அந்த கருப்புசாமி காப்பாத்துறேன். வர வச்சுட்டா எனக்கு என்ன பண்ற, என்னன்னு சொல்லு. தொழிலாளர் கருப்பசாமி உங்க 8 மணிக்கு நான் அரைஞ்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மக்களும் இப்ப போன் கேட்டு பேசிட்டு இருக்கிறாங்களே. எப்படி பேசலாம்? 3ஆம் மனுஷ ரூபத்துல பேசிட்டு இருந்தாங்களே, வந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஏது சொத்து பத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு இன்னைக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யாரும் எதை நினைச்சோம், கருப்பசாமி உன் கூட நான் உங்க 8 மணிக்கு நான் நிக்கிறேன் தாயே. பல பேர் பல விதம் பல சோதனை ஒண்டிட்டு இருக்கா. யார் எந்த சோதனை ஒன்னாலும் உனக்குன்னு தீர்ப்பை நான் அமைச்சிடுறேன். உனக்குன்னு கோர்ட் ஏறி சாட்சி சொல்ற அளவுக்கு கருப்பசாமி நான் நிக்கிறேன் தாயே. இன்னைக்கு பல சோதனை, மன நிம்மதி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோ. உன்னோட நிம்மதி எல்லாம் பல சோதனை எல்லாம் போய்க்கிறேன். மனசுல நிம்மதி வேணா கொடுத்து இந்த கருப்பசாமி நான் காப்பாத்தி வழிவகுத்து கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டமோ எந்த ஒரு உட்டாகுற தொட்டகுறையா இருந்தாலும் நம்ம ஆளைய ஒரு கருப்பை உங்க 8 மணிக்கு கூட நிக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு சைன சொல்ற பள்ளி ஒண்ணு இறந்துருக்கு, இறந்து வெளியே வந்துருக்கு. ஆனா கருப்பசாமி சூடத்தை ஏத்து உங்க 8 மணிக்கு சூடத்தை ஏத்து எனக்கு காட்டு. கருப்பு உன் கூட நிக்கிறேன். உனக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அவச்சொல்லு இல்லாத நம்ம ஆளுக ஒரு கருப்பசாமி உன் கூட 8 மணிக்கு நான் கூட நிற்கிறேன்.